ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரைசிஃபர். இந்த வீடியோவில் பூஜாஸ் கிச்சன் சேனலை பற்றி தான் நாம ரிவ்யூ பண்ண போறோம். பூஜாஸ் கிச்சன் பேர் வச்சிருக்காங்களே, அதனால இவங்க சமையல் சார்ந்த வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள் தான் போடுவாங்கன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. இவங்க சேனல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தான் வீடியோ பதிவிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, குடும்பமா சேர்ந்து ஒரு நாடக வீடியோக்கள் போடுவாங்க பாருங்க. அது மாதிரி தான், ரொம்ப ஃபேக்கா அன்ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். இவங்க முதல்ல எப்படியாப்பட்ட வீடியோக்கள் போட்டாங்கன்னா, அவங்க வீட்டுல என்னென்ன சமைக்கிறாங்களோ அதை வீடியோவா பதிவிட்டு மற்றவங்களுக்கு காட்டுறது தான் அவங்களுடைய மெயின் கண்டென்ட்டா இருந்துச்சு. நம்ம வீட்டுல நமக்கு எப்படி சமைப்போமோ அதை தான் அவங்களும் பண்றாங்க. ஆனா அதை ஏதோ புதுசா பண்ற மாதிரி ஒரு மாதிரி நாடகமாடி தான் இவங்க வீடியோக்கள்லாம் பதிவிடுவாங்க. மட்டும் இல்லைங்க, அவங்க வீடியோல கேரி பண்ணிக்கிற விதம்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி கிச்சன் பேர்ல யாராச்சும் vlog போட்டாங்கன்னா அத கவனமா, அது பயனுள்ள வீடியோக்களா இருக்கா என்று பார்த்துட்டு அப்புறம் அவங்க வீடியோக்குள்ள போங்க. இப்போ உள்ள vloggers-லாம் என்ன பண்றாங்கன்னா, கிச்சன் என்ற பெயர்ல கூத்தடிக்கிறாங்க. ஏன் இந்த vloggers-லாம் கிச்சனை மையமா வைத்து நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்கன்னா, சாதாரணமா கிச்சனுக்கும் நமக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. அது ரொம்ப சென்டிமெண்டலான விஷயமும் கூட. இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இது மாதிரி கிச்சன் vlogs போடுறவங்கலாம் ஒரு விதமா சென்டிமெண்டலா, அனுதாபமா பேசி அவங்க வீடியோக்குள்ள நம்மள இழுத்துருவாங்க. நம்ம வியூவர்ஸ்லாம் நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவங்க புதுசா எந்த சமையலும் பண்றது கிடையாது. நம்ம வீட்டுல நமக்கு அன்றாட சமைச்சு சாப்பிடுறோம் பாருங்க, அததான் அவங்களும் பண்றாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் காட்டி அதையும் நம்ம கிட்ட வித்துடுறாங்க, வியாபாரமாக்குறாங்க. இந்த பூஜாஸ் கிச்சனை கூட பாருங்களேன், அவங்க ஆரம்பத்துல சமையலுக்காக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப போய் அவங்க வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையும், எந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் போடக்கூடாதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு, புது வீட்டுக்கு பாத் டப் வாங்கியிருக்கோன்னு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. அட, பாத் டப் என்பது நம்ம குளிக்கிறதுக்காக ரொம்ப பர்சனலா நம்ம பயன்படுத்துற விஷயம். ஆனா புது பாத் டப் வாங்கியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாத் டப் நீங்க சொகுசா குளிப்பதற்காக உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, அதையெல்லாமா வியூவர்ஸ்க்கு காட்டுவீங்க? அதனாலதான் சொல்றேன், இந்த பூஜாஸ் கிச்சன் மாதிரி சேனல்லாம் பொறுப்பற்ற வீடியோக்கள் நிறைய பதிவிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பாங்க, வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டியாச்சுன்னு. என்னடா இது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டுறதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தானே. ஆனா அதையே அவங்க பெரிதாக்கி டைல்ஸ் ஒட்டியாச்சுன்னு ஒரு 20 நிமிட வீடியோ பதிவிடுறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஃபால் சீலிங் போட்டாச்சுன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம், மக்களை எப்படி எல்லாம் அனுதாப வலைக்குள்ள சிக்க வைக்கலாம் என்பதை நல்லா கத்து வச்சிருக்காங்க. இப்படிதாங்க இந்த பூஜாஸ் கிச்சன் யாருக்கும் பயனில்லாத வீடியோக்களை நிறைய பதிவிடுறாங்க. இப்ப இந்த பூஜாஸ் கிச்சன் சேனல் போல உள்ள சேனல்கள் எல்லாம் ஏன் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க, அவங்க அவங்களுடைய ஓன் கண்டென்ட் போடுறாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவான தளத்துல ஒருத்தவங்க வீடியோ பதிவிடும் பொழுது அதை பொறுப்பாக போடணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த வீடியோக்களை நிறைய பேர் பாக்குறாங்க. அதனால ஒருத்தவங்க அவங்க இஷ்டத்துக்குலாம் வீடியோ போட முடியாதுங்க. பாக்குற வியூவர்ஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சு தான் வீடியோக்கள் பதிவிடணும். ஏன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ் எல்லாம் ஈஸியா ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டு சென்டிமெண்டலா மக்களை ஏமாத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் நீங்க உங்க சேனலை பற்றி, உங்களை பற்றி ரியலா நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, ரியலா ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க டைல்ஸ் ஒட்டுறது, குளிக்க பாத் டப் வாங்குறதெல்லாம் போட்டீங்கன்னா அதனால யாருக்கு என்ன பயன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கிச்சன் சேனல்ல ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, ஆரம்பத்துல குக்கிங் சம்பந்தமா சில வீடியோக்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பத்தி நிறைய வீடியோக்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அததாங்க இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரியும்,
புரியலையா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு? பாக்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பயன்படுத்தி எந்தெந்த வழியில எல்லாம் வருமானம் ஈட்டலாம் என்பதை தான் அவங்க செய்யறாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த பூஜாஸ் கிச்சன் சேனல்ல பார்த்து ஏமாறாதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய சுய நலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் கண்ட வீடியோக்களை பதிவிடுறாங்க. இந்த கிச்சன் சம்பந்தமா உண்மையிலேயே ரொம்ப ஜெனியூனா யாராச்சும் வீடியோ போட்டா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஆதாயம் தேடுற குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றதுனால தான் இவங்க இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. அதே மாதிரி யூடியூப்ல என்ன நடக்கும்னா, பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைட் கவரேஜ் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நிறைய வியூஸ்க்கு போகுது. அதே மாதிரி அந்த வீடியோக்களை பார்த்து கமெண்ட் பண்ணா லைக்ஸ் பண்ணாலும் அந்த வீடியோட கவரேஜ் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால தான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்கன்னு, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு பொதுவான மக்களுக்கு பப்ளிக்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணும் பொழுது சமூக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு குடும்பம் இருக்க கூடாது என்பதற்கு இவங்களை தவிர வேற யாரும் பெரிய உதாரணம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இவங்க வீடியோக்கெல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேங்க, எல்லா குடும்பங்களும் இவங்கள மாதிரி இருக்க முடியாது. அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, குடும்பம் என்பது ஒரு கோயில் மாதிரி. அதுல பர்ஃபெக்ஷன் இருக்கும், அதுல ஒரு பிரைவசி இருக்கும். முக்கியமா குடும்பத்துக்குன்னு சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பூஜாஸ் கிச்சன் சேனலுக்குலாம் சமூக பொறுப்புன்னா என்னன்னு தெரியாது, பாக்குற வியூவர்ஸ பத்தி கவலையும் கிடையாது. அதனால பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சேனல்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க வீடியோக்களால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி சேனல்லாம் ஒரு அனுதாப வலைக்குள்ள நம்மள சிக்க வச்சிருவாங்க. அது போக போக அவங்க வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மள அடிக்ட் பண்ணிரும். எனவே பார்க்குற நம்ம வியூவர்ஸ் பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனல்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.